எல்லை தாண்டி மீன்பிடித்த குற்றச்சாட்டில் 3 விசைப்படகுகளுடன் 22 மீனவர்கள் இன்று ஞாயிற்றுக்கிழமை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து நேற்று சனிக்கிழமை 507 விசைப்படகுகளில் 5000த்திற்கும் அதிகமான மீனவர்கள் மீன்பிடிக்க அனுமதிச் சீட்டு பெற்று புறப்பட்டனர். இந்நிலையில் இவர்களில் சிலர் இன்று அதிகாலை 2 மணியளவில் நெடுந்தீவு கடற்பரப்பில் மீன்பிடித்துக் கொண்டிருக்கும் போது அப்பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி மீன்பிடித்த குற்றச்சாட்டில் 3 மீன்பிடி விசைப்படகுகளையும் அதிலிருந்த 22 மீனவர்களையும் கைது செய்து காங்கேசன்துறை கடற்படை முகாமிற்கு அழைத்துச் சென்று அவர்களிடம் முதற்கட்ட விசாரணை செய்து பின்னர் மயிலிட்டி மீன்பிடி துறைமுகத்தில் வைத்து மீனவர்கள் யாழ்ப்பாணம் மீன்வளத்துறை அதிகாரிகள் ஒப்படைக்கப்பட்டனர். ஒப்படைக்கப்பட்ட மீனவர்களுக்கு மலேரியா மற்றும் கொரோனா பரிசோதனை செய்த பின்னர் மீனவர்கள் அனைவரும் தற்போது யாழ்ப்பாணம் மீன்வளத்துறை அலுவலகத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. மீன்வளத்துறை அதிகாரிகளின் விசாரணைகளுக்கு பின்னர் மீனவர்கள் அனைவரும் யாழ்ப்பாணம் ஊர்காவல்துறை நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்டு யாழ்ப்பாணம் சிறையில் அடைக்கப்படுவார்கள் என மீன்வளத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். 60 நாள் மீன்பிடி தடைக்காலம் முடிந்து 1 வார காலம் மட்டும் முடிவடைந்த நிலையில் இலங்கை கடற்படையினர் 22 ராமேஸ்வரம் மீனவர்களை சிறைப்பிடித்து சென்றது ராமநாதபுரம் மாவட்டம் கடற்கரை கிராமங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வயிற்று பிழைப்புக்காக மீன்பிடிக்கச் சென்ற மீனவர்களை இலங்கை கடற்படை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்களின் உறவினர்கள் கண்ணீர் மல்க தெரிவித்துள்ளனர். ஒரு நாள் போட்டு கட்டில் கிடந்துட்டு போட்டு போயிருக்கு. இப்படி 2வது கடல்லையே இப்படி பிடிச்சி மக்களை தொந்தரவு படுத்தினா என்னதான் பொழப்பு பிழைக்கிறது? இல்லாத 50 பேர் ஏழை உழைச்ச கடலில் உழைச்சாத்தே நாங்கள் சாப்பிட முடியும். இப்படி இருக்கிற கொடுமையில் இப்படி மாற்றி மாற்றி மத்திய அரசாங்கம் என்னதான் எங்களுக்கு இப்போ நடவடிக்கை எடுக்குன்னு தெரியல. சீக்கிரத்தில் இந்த போட்டையும் ஆளுகளையும் வெளியில் விடணும், உதவி செய்யணும். நீங்கள் தான் உதவி செய்யணும். 50 பேர் 2 பொம்பளை பிள்ளைகளை வச்சுக்கிட்டு உதவி இல்லாத குடும்பங்க. நாகராஜு, கருப்பையா, சுரேஷ் 3 பேருக்கு குடும்பத்தார் ஊரில் இங்கே வந்து இருக்கேன். நீங்கள் தான் உதவி செய்யணும். சட்டப்படி நடவடிக்கை எடுத்து எல்லாத்தையும் விடுதலை செய்கிறது மாதிரி பாருங்கள். சனிக்கிழமை கடலுக்கு போனவங்க ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு வரல போட்டு. நீங்கள் தான் பார்த்து அரசாங்கம் கவர்மெண்ட்டு தான் உதவி செஞ்சு போட்டையும் ஆளுகளையும் விடுதலை செய்யணும். அது தெரியலையே. கடலுக்கு போனவங்க தான் கச்சதீவு வரியில் தான் தொழில் பார்ப்பாங்க. கச்சதீவு வரியில் தான் பிடிபட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. நீங்கள் தான் பார்த்து கவர்மெண்ட்டு தான் இப்படி வரையும் கச்சதீவு எழுதி தொழில் பார்க்காம இங்கே இருந்து கவர்மெண்ட் ராமேஸ்வரம் மீனவர்கள் எப்படி தான் பொழப்புத்தான் பொழைக்கிறது? கச்சதீவை நீக்கிறவங்க ஒரு காலம் அந்த உதவியும் செய்ய மாட்டேங்க. கச்சதீவையும் போய் தனுச்சுக்கொடி கரையிலையும் பிடிக்காட்ட என்னதான் மீனவர்கள் பொழப்பு பிழைக்க முடியும்? இங்கே என் பேர் வள்ளி. மீன்பிடி தடைக்காலம் முடிஞ்சு ராமேஸ்வரத்தில் ஒரு கடை தான் போனோம். அந்த ஒரு கடலில் போன இறாலு நண்டு மீனுக்கே விலை கிடைக்காம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். என்ன செய்யறதுன்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருந்த சூழ்நிலையில் காற்று அதிகமாக இருக்குன்னு சொல்லி ஒரு 5 நாளாக வந்து டோக்கன் வழங்கலை. நேற்று தான் நாங்கள் வந்து மீன்பிடி அனுமதிச்சு விட்டு அரசு வழங்கிச்சு கடலுக்கு போனோம். இங்கே படகுகளில் ஒரு 3 படகையும் 18 மீனவர்கள் இலங்கை கடற்படை சிறைப்பிடிச்சிட்டு இது இந்த புதிய அரசு வந்திருக்கு. இனிமையாட்டு நாங்கள் பாரம்பரிய எல்லையான கச்சேரி பயில மீன் பிடிக்கலாம்னு சொல்கிற இதில் அடிப்படையில் நாங்கள் மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்கும் போது இப்படி தொடர்ந்து இலங்கை கடற்படை சிறைப்பிடிச்சா எங்களுடைய வாழ்வாதாரம் என்ன செய்கிறது? எங்கள் படகை இயக்க முடியல. படகுக்கு கடலுக்கு வர்றதுக்கு ஆள் தயங்குறாங்க. உடனே மத்திய அரசு மாநில அரசு தலையிட்டு இந்த மீனவர்களையும் படகுகளையும் உடனே விடுவிக்கணும். அப்படி விடுவிக்கலைன்னா
தமிழகம் தழுவிய போராட்டமாக இது மாறக்கூடிய சூழ்நிலை உருவாகும். உடனே மத்திய அரசு மாநில அரசு தலையிட்டு இந்த படகுகளை மீனவர்களும் விடுவிக்கணும்.